எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வல்லாரக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டாகவும் விற்கும், கட்டாகவும் விற்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, இதில் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக மண்ணாக இருக்கும், இல்லை வேர் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா வந்து நான் குழந்தைங்க சாப்பிட்டவங்கன்னு ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 2-3 சேர்த்துக்கோங்க. பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இப்போயே கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து கீரை வந்து நல்லா சுண்டை வதக்கிக்கோங்க. லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும், ஆனால் சுண்டை வதங்கினதுக்கப்புறம் அது தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு முட்டையை உடச்சி ஊற்றுறேன் அதுலேயே. அதனால் கீரைக்கு வந்து அப்போ 1/2 உப்பு சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு 1/2 உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வல்லாரக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஞாபக சக்திக்கு. இதை நீங்களும் வீட்டில்